நாம் செய்கிற ஊழியத்தில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் தீமோத்தேயுனுடைய ஸ்பெஷாலிட்டி. பவுலுக்கு ஊழியம் செய்வான், தகப்பனுக்கு செய்வது போல சொல்லுவான். ஏன்னாவது அப்பாவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட ஊழியம் பண்ணுவானா? எங்கள் அப்பாவுக்கு நான் இப்போ பணிவிடை செய்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாரு, அப்படி நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஊழியம் சரியான ஊழியம் அல்ல. உங்கள் அன்பில் ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, செத்துருவாங்க, கடைசி காலத்தில் நான் தான் வச்சு பார்த்தேன், எனக்கு ஒன்றுத்தையும் வச்சுட்டு போல. அப்போ இவன் எதுக்கு பார்த்தான்? ஏதாவது செய்வார்னு பார்த்தான். ஆனால் அப்போ நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ அப்படி தான் அதுக்கு தான் பார்த்தியா? நான் அப்படியெல்லாம் பார்க்கல, ஆனாலும் செய்யணுமா இல்லையா? அவன் செய்கிறான், செய்யல, எனக்கு அது தேவையே இல்லை. நான் என் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது அது எனக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதில் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டா அதுக்கு பேர் வேலை. நான் செய்யறதுக்கு எனக்கு ஒரு பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பேர் வேலை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு கொடுக்கறதுல கூட கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இவ்வளோ கொடுக்குறோம், ஆண்டவர் நமக்கு 100 அத்தனையாக திருப்பி தருவார். அந்த ஆசையை அவங்க மைண்டில் அவங்க போடுறாங்க. ஒரு சிலர், நீங்களும் அந்த ஆசைக்குள்ளே வந்துடுறீங்க. இவ்வளோ கொடுத்தா கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? திருப்பி தருவார், 1000 மடங்கு தருவார், 100 மடங்கு தருவார். அவர் தந்தாலும் சரி, தரா விட்டாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு செய்வதை செய்து கொண்டே இருப்பேன். ஏன்? நான் என் கிறிஸ்து என் தகப்பன், நான் அவரை நேசிக்கிறேன். நேசத்தினுடைய உச்சம் எதிர்பார்ப்பு கிடையாது, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அவங்க செய்யணும், அவங்க எனக்கு பண்ணணும் அப்படின்னா நீ உண்மையான ஊழியம் செய்யவில்லை, நீ வேலை பார்க்குற.